தேவன் நம்மை முன்னறிந்தவராய் இருக்கிறார் என்பதை ரோமர் 8:29 பார்க்கிறோம். அவரால் உலக தோற்றத்திற்கு முன்னமே நம் இருதயங்களை பார்க்க முடிந்தது. யாருடைய இருதயம் அவரை உண்மையாய் வாஞ்சித்து அவரை நேசிக்கும் என்பதை அவர் முன்னறிந்தார். அவரை உண்மையாய் நேசிக்கும் இருதயம் கொண்ட நம்மை அவர் உலக தோற்றத்திற்கு முன்னமே தனக்கென்று அவருடைய தீர்மானத்தின்படி முன்குறித்து விட்டார். தம்முடைய குமாரனாகிய இயேசுவின் மூலம் ரட்சித்து நம்மை புத்திர சுவிகாரராக்கும்படி முன்குறித்தார். நாம் கிறிஸ்துவின் சாயலாக மாற வேண்டும் என்ற நோக்கத்தை தர முன்குறித்தார் என்பதை எபேசியர் 1:6 மற்றும் எபேசியர் 1:12 மூலம் அறிந்து கொள்கிறோம். இவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைக்கிற தேவனாயிருக்கிறார் என்பதை ரோமர் 8:30 பார்க்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களையும் உலகத்திலிருந்து மனம் திரும்பி தேவனுடைய ராஜ்யத்தை முக்கியத்துவப்படுத்தி பயணிக்க அழைக்கிறார். நீங்கள் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் நித்திய ஜீவனை அடையாமல் ஜீவனை நரகத்தில் நஷ்டப்படுத்தினால் உங்களுக்கு லாபம் என்ன? அவரிடத்தில் திரும்புகிறவர்களின் பாவங்களை அவர் மன்னித்து தன்னுடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து நீதிமான்களாக்குகிறார். இந்த அழைப்பு எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டாலும் இதற்கு செவி கொடுத்து மனம் திரும்பி இருதயத்தை அவருக்கு ஒப்பு கொடுக்கிறவர்களை மாத்திரமே அவர் தெரிந்து கொள்கிறார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். தெரிந்து கொள்ளப்படுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை அருளி நித்தியத்திற்கு போகிற இடுக்கமான வழியை காண்பிக்கிறார். ஆனால் அவர் யாரையும் அதில் கட்டாயப்படுத்தி இழுத்து கொண்டு போக மாட்டார். எனவே அநேக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறவர்களும் விரிவான வாசலில் பிரவேசித்து விசாலமான வழியில் போகிற அநேகரோடு கூட பயணிக்கிறார்கள். இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசித்து கடைசி வரை நிலை நிற்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மாத்திரமே ரட்சிக்கப்படுவார்கள். அவர்களை தேவன் கிறிஸ்துவோடு பரலோகில் வசிக்க செய்து மகிமைப்படுத்துகிறார். உலகத்தையும் சுகபோகங்களையும் வெறுத்து அவருடைய சித்தத்தை செய்யாதவர்கள் கைவிடப்படுவார்கள். பிரியமானவர்களே, தேவன் உங்களை முன்னறிந்து முன்குறித்திருக்கிறார். எனவே இது உங்களுக்கான அழைப்பு. செவி கொடுத்து ஒப்பு கொடுத்தால் உங்களை நீதிமான்களாக்கி இடுக்கமான வாசலின் வழியாய் நடத்தி பரிசுத்தப்படுத்தி கிறிஸ்துவின் சாயலில் மாற்றி முடிவில் உங்களை மகிமைப்படுத்துவார். ஆமென்.